Chemistry Volume 1 Unit 1 6th Zone Refining Process with example கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜோன் ரீஃபைனிங்னு என்னென்னா, நமக்கு ஏதோ ஒரு ஹைலி பியூர் மெட்டல் கிடைக்கணும்னா நம்ம ஜோன் ரீஃபைனிங் தான் போவோம். இப்போ இதோட பிரின்சிபல் வந்து ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் என்னென்னா, இப்போ நம்மக்கிட்ட வந்து ரெண்டு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். காம்பவுண்ட் ஏ அண்ட் காம்பவுண்ட் பி. இப்போ இந்த காம்பவுண்ட் ஏவையும் காம்பவுண்ட் பியையும் முதல்ல கலந்தே இருக்கிறதா வச்சுக்கலாம். அது வந்து H2Oவில் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிறோம். இப்போ இது என்ன பண்ணுவோம்னா, சூடுபடுத்தி மறுபடியும் நீங்கள் கூல் படுத்திட்டீங்கன்னா, இப்போ காம்பவுண்ட் ஏக்கு வந்து லோவர் சாலிபிலிட்டி, அது கரையும் சக்தி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு அதுதான் கிறிஸ்டலாக மாறிடும். அப்போ காம்பவுண்ட் ஏவை நம்ம செப்பரேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக வந்து பி தான் கிறிஸ்டல் ஆகும். இப்போ இதை பியை செப்பரேட் பண்ணும். இது இப்போ இதான் வந்து ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். இப்போ இது என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு அந்த இம்பியூர் மெட்டலை வந்து நம்ம எடுத்துப்போம். இப்போ இந்த ஒரு சேம்பர் மாதிரி உங்களுக்கு இங்கே தெரியுது இல்லையா, இதில் இம்பியூர் மெட்டல் எடுத்துருக்கணும். இங்கே என்ன இருக்குன்னா, இன்னர்ட் கேஸ் அட்மாஸ்பியர் இருக்குது. ஏன்னா இந்த மெட்டல் வந்து ஆக்சிடைஸ் ஆகக்கூடாது அந்த அட்மாஸ்பியரோட ரியாக்ட் ஆகி. இப்போ நம்ம இது ஃபுல்லாக அந்த நம்மளுக்கு தேவையான இம்பியூர் மெட்டல் எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த வந்து ஹீட்டர், இந்த ஹீட்டர் வந்து மூவபிள், இங்கேருந்து இது இங்கே மூவ் பண்ணும். ஓகேவா? இப்போ இது என்ன ஆனால் ஃபஸ்ட்டு இதை ஹீட் பண்ணும்போது இந்த இடம் வந்து மெல்ட் ஆகுமா, மெல்ட் ஆகும்போது அதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்க ட்ரை பண்ணோம்னா, இங்கேருந்து அப்படியே இதை நகர்த்தி போகும்போது இங்கே மெல்ட் ஆகுமா, இந்த இடத்துக்கு மூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இம்ப்யூரிட்டிஸ் கொஞ்சம் நகர்த்தி போகும்போது இது கொஞ்சம் சாலிடாக மாறும், இங்கே மறுபடியும் மால்டன் ஸ்டேட் இருக்கும், இங்கே அந்த இம்ப்யூரிட்டி மூவ் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் ஹீட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான பியூர் மெட்டல் இங்கே சாலிடிஃபை ஆகி வந்துகிட்டே இருக்கும், உங்கள் இம்ப்யூரிட்டிஸ் வந்து முன்னாடி மூவ் ஆகிட்டே இருக்கும். இதே மாதிரி செவரல் டைம்ஸ் பண்ணுவீங்க. அப்போது ஒரு எண்டில் உங்களுக்கு வந்து பியூர் மெட்டல் கிடைக்கும், இன்னொரு எண்டில் என்ன கிடைக்கும்னா இம்ப்யூரிட்டிஸ் கிடைக்கும். இதில் நீங்கள் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஜோன் ரீஃபைனிங் வந்து ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் தான் பிரின்சிபல். இம்ப்யூர் மெட்டலை வந்து மெல்ட் பண்ணுறோம், சாலிடிஃபை பண்ணுறோம். எது வந்து மோர் சால்யூபிளோ அது மால்டன் இந்த ஸ்டேட்டில் இருக்கிறதா எங்கே வந்து சூடாக இருக்கோ அங்கே தான் மூவ் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ அது மூவ் பண்ணும். இப்போ மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர்னும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ மெல்ட்டிங் ஆஃப் மெட்டல் வந்து நடக்கும். இது வந்து ஒரு போர்ஷனில் அது மெல்ட் ஆகி இந்த லெஃப்ட் சைடில் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகிட்டே வரும், இன்னொரு ரெண்டு நம்மளுக்கு இம்ப்யூரிட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வரும். இது செவரல் டைம்ஸில் செய்யணும், ஒரே டைரக்ஷனில் செய்யணும். இன்னர்ட் கேஸ் அட்மாஸ்பியர் இருக்கணும், ஏன்னா அப்போ தான் இந்த மெட்டல் வந்து ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஹைலி பியூர் மெட்டல். இப்போ செமிகண்டக்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் அதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் ஜெர்மானியம், சிலிக்கான், கலியம், இதுக்கெலாம் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா?